TBC Tamil News. TBC-யின் தலைப்புச் செய்திகள். பொதுஜன ஐக்கிய சுதந்திர முன்னணி என்ற பெயரில் புதிய கூட்டணி உருவாகியுள்ளது. மாகாண சபை தேர்தல்கள் நடத்தப்படுவதை ரணிலும் தமிழரசு கட்சியும் விரும்பவில்லை என நாமல் ராஜபக்ச தெரிவிப்பு. கண்டி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் வேலுகுமாருக்கு எதிராக அவதூறு கற்பிக்கும் கருத்துக்களுக்கு நீதிமன்றம் தடை. அரசியல் அமைப்பில் உள்ள 13வது திருத்தத்தையும் தடுத்தால் வடக்கு கிழக்கில் வாழ்வதற்கு தமிழர்கள் மிஞ்ச மாட்டார்கள் என மனோ கணேசன் தெரிவிப்பு. மாகாண ஆளுநர்கள் பிரசாரங்களில் ஈடுபடுவது குறித்து தேர்தல் கண்காணிப்பு குழுக்களின் கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டிபிசியின் மாலை நேர பிரதான செய்திகளுடன். விளம்பர இடைவேளையின் பின்னர் செய்திகள் தொடரும். சவுத் லண்டன் தமிழ் புக் ஃபேர், புத்தகங்களுடன் ஒரு நாள். சிறப்பு பேச்சாளர், சிறந்த எழுத்தாளர்களின் படைப்புகளை மக்களிடம் சேர்ப்பிக்கும் பணியில் எழுத்தாளரும் நடிகருமான பவா சிலத்துரை. ஐக்கிய ராச்சியத்தில் பல பிரதேசங்களில் கதை சொல்லி நடிகர் பாவா செல்லத்துரை பேசுகிறார். உங்களையும் அழைக்கின்றோம். ஆர்வமுள்ளோர் இந்த தகவலை உங்கள் நட்பு வட்டாரத்துடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். சவுத் லண்டன் தமிழ் புக் ஃபேர் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. இனி விரிவான செய்திகள். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவில் இருந்து வெளியேறிய ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிக்கும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வேறு பல கட்சிகளுடன் சேர்ந்து இன்று பொதுஜன ஐக்கிய சுதந்திர முன்னணி என்ற பெயரில் கூட்டணி ஒன்றை அமைத்திருக்கிறார்கள். அதன் தலைவராக பிரதமர் தினேஷ் குணவர்தனவும் பொதுச் செயலாளராக அமைச்சர் ரமேஷ் பத்திரனவும் தெரிவாகினர். பொதுஜன பெரமுனவின் ஒரு பிரிவினர் பிரதமரின் மக்கள் ஐக்கிய முன்னணி, பிள்ளையானின் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி, டக்ளஸ் தேவானந்தாவின் இபிடிபி, அதாவுல்லாவின் தேசிய காங்கிரஸ், சுரேஷ் வடிவேலுவின் இலங்கை தேசிய தோட்ட தொழிலாளர் சங்கம், ஐக்கிய மக்கள் கட்சி, ஸ்ரீலங்கா மகாஜன கட்சி மற்றும் தேசப்பிரேமி ஜனதாபல வேகைய ஆகியவையே புதிய கூட்டணியின் அங்கத்துவ கட்சிகளாகும். சில ஜனாதிபதி வேட்பாளர்கள் தனது ஆதரவை கோரியதாகவும், ஆனால் தான் எவரையும் ஆதரிக்காமல் நடுநிலையாக இருப்பதற்கு தீர்மானித்திருப்பதாகவும் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்க கூறினார். ஜனாதிபதி தேர்தலில் பல்வேறு வேட்பாளர்களை தான் ஆதரிப்பதாக பல ஊடகங்கள் செய்திகளை வெளியிடுவதாக கூறிய அவர், தான் எந்த வேட்பாளரையும் ஆதரிக்கப் போவதில்லை என்றும் குறிப்பிட்டார். வாக்காளர்கள் தங்கள் வாக்குகளை பதிவு செய்யும் போது தனி நபர்களை அல்லாமல் அவர்கள் முன்வைத்திருக்கும் வேலை திட்டங்களை கருத்தில் கொண்டு செயற்பட வேண்டும் என்றும், நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி ஆட்சி முறையை ஒழிப்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். மாகாண சபைகள் தேர்தல் சட்டத்தை திருத்துவதற்கான சட்டமூலம் விவாதமின்றி பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்படுவதற்கு இருந்த வாய்ப்பை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் இலங்கை தமிழரசு கட்சியும் சீர்குலைத்து விட்டதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ச இன்று குற்றம் சாட்டினார். பொன்னான சந்தர்ப்பம் ஒன்று ஜனாதிபதியினதும் தமிழரசு கட்சியினதும் சொந்த அரசியல் காரணங்களுக்காக அநியாயமாக தவறவிடப்பட்டிருக்கிறது என்று நாமல் ராஜபக்ச வெளியிட்ட அறிக்கை ஒன்றில் கூறப்பட்டிருக்கிறது.
இது மாகாண சபை தேர்தல் நடத்தப்படுவதை ரணிலும் தமிழரசு கட்சியும் விரும்பவில்லை என்பதை காட்டுகிறது எனவும் ஒவ்வொரு கட்டத்திலும் 13வது அரசியலமைப்பு திருத்தத்தை பற்றி பெரிதாக அவர்கள் பேசியிருந்தாலும் அவர்களுக்கு வேறுபட்ட ஒரு நிகழ்ச்சி திட்டம் இருந்தது என்பதை அவர்களின் செயற்பாடுகள் வெளிக்காட்டுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். தான் வெளிப்படையாக பேசி உண்மையை சொல்லும்போது தன்னை வில்லனாக காட்டுகிறார்கள் என நாமல் ராஜபக்ச தெரிவித்தார். தனக்கும் ரணிலுக்கும் இடையிலான வேறுபாடு மிகவும் தெளிவானது எனவும் தான் தமிழ் மக்களுக்கு உண்மையை கூறுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். தமிழரசு கட்சி மீண்டும் தனது மக்களுக்கு தவறிழைத்து விட்டதாகவும் ரணில் மீண்டும் ஒரு தடவை தமிழ் மக்களை முட்டாளாக்கி விட்டார் என்றும் நாமல் ராஜபக்ச தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். கண்டி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் வேலுகுமாருக்கு அவதூறு கற்பிக்கும் வகையில் சமூக ஊடகங்களிலும் ஏனைய பொது மேடைகளிலும் குருநாகல் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் தயாசிறி ஜெயசேகர கருத்துக்களை வெளியிடுவதை தடுத்து கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் இன்று இடைக்கால தடை உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறது. ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவை தெரிவித்திருக்கும் வேலுகுமார் தாக்கல் செய்த மனு ஒன்றை அடுத்தே கொழும்பு மாவட்ட நீதிபதி சந்துன் விதானகே இந்த உத்தரவை பிறப்பித்தார். இந்த உத்தரவு செப்டம்பர் 19ஆம் திகதி வரை நடைமுறையில் இருக்கும். மனுவில் பிரதிவாதியாக குறிப்பிடப்பட்டிருக்கும் தயாசிறி ஜெயசேகர தென்னிலங்கையில் அக்குரச நகரில் கடந்த மாதம் 16ஆம் திகதி நடைபெற்ற ஐக்கிய மக்கள் சக்தியின் தேர்தல் பிரசார கூட்டத்தில் உரையாற்றிய போது பார் லைசன்ஸ் விவகாரத்தில் சம்பந்தப்பட்டிருக்கும் ஒரு ஊழல் பேர்வழி என்று தன்னை அவதூறாக கூறியதாக வேலுகுமார் தனது மனுவில் கூறியிருந்தார். ஊவா மாகாண ஆளுநர் பதவியிலிருந்து ஏஜேஎம் முசமில் இன்று விலகினார். ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் சஜித் பிரேமதாசவை ஆதரிப்பதற்காகவே அவர் பதவி விலகியுள்ளார். அரசியலமைப்பில் உள்ள 13வது திருத்தத்தையும் தடுத்தால் வடக்கு கிழக்கில் வாழ்வதற்கு தமிழர்கள் மிஞ்ச மாட்டார்கள் என்று தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் கூறினார். ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் சஜித் பிரேமதாசவை ஆதரிப்பதற்கு தமிழரசு கட்சிக்கு அவர் என்ன உத்தரவாதம் தந்தார் என்று பாராளுமன்ற உறுப்பினர் சிறிதரன் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த போதே மனோ கணேசன் இதனை தெரிவித்தார். அரசியல் அமைப்பில் உள்ள 13வது திருத்தத்தை நடைமுறைப்படுத்துவதாக பிரேமதாச உறுதியளித்தமை தமிழ் பேசும் மக்கள் அனைவருக்கும் தந்த உத்தரவாதமாக இருப்பதாக அவர் குறிப்பிட்டார். அரசியல் அமைப்பில் உள்ள 13வது திருத்தத்தை நடைமுறைப்படுத்துவதாக பிரேமதாச உறுதியளித்தமை தமிழ் பேசும் மக்கள் அனைவருக்கும் தந்த உத்தரவாதமாக இருப்பதாக அவர் குறிப்பிட்டார். இலங்கை சமஷ்டி நாடாக மாற வேண்டும் என்பதே தனது விருப்பம் எனவும் மனோ கணேசன் கூறினார். மாகாண ஆளுநர்கள் அரசியல் சார்பற்று இயங்க வேண்டும் என்ற சட்ட ரீதியான நிபந்தனை அரசியல் அமைப்பில் உள்ள போதிலும் பெரும்பாலான ஆளுநர்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை ஆதரித்து தேர்தல் பிரசாரங்களில் ஈடுபடுவது குறித்து தேர்தல் கண்காணிப்பு குழுக்களின் கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. குறிப்பாக வடமேல் மாகாண ஆளுநர் நசீர் அகமட், தென் மாகாண ஆளுநர் லக்ஷ்மண் யாப்பா அபேவர்தன, மத்திய மாகாண ஆளுநர் லலித் கமகே, சப்ரகமுவ மாகாண ஆளுநர் நவீன் திசாநாயக்க, கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான், வடமத்திய மாகாண ஆளுநர் மஹிபால ஹேரத் ஆகியோர் ஜனாதிபதிக்கு ஆதரவு திரட்டுவதில் பகிரங்கமாக ஈடுபடுவதாக முறைப்பாடு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இத்துடன் டிபிசியின் மாலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை டிபிசியின் செய்திகளுடன் சந்திப்போம். வணக்கம். TBC Tamil News.